அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவாக மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது, சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் தான் நடந்திருக்கு. நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நம்ம நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். சப்போர்ட் ஒன்றா வந்து 24,072. இந்த எல்லோ கலர் லைன் வந்து ஒரு சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். 24,203. அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 24,355. 24,335. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போச்சுன்னா 24,450. சப்போர்ட் 2 வந்து 23,818. என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக செல்லிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு நான் பல வீடியோவில் கடந்த ஒரு வாரமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக இன்றைக்கி நம்மளுடைய ட்ரேடிங் லெவலில் தான் மார்க்கெட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம எதுக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும். அதுக்கப்புறம் நீங்களாக அதை ட்ரா பண்ண கற்றுப்பீங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு ஒன் செகண்ட், நம்மளுடைய இந்த லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போத் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 24,200 சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அதுக்கு மேலே தான் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய அந்த எல்லோ கலர் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க. பட் இருந்தாலும் அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த எல்லோ கலர் லைன் கிட்டேயே எவ்வளோ நேரம் இருந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்த பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த லைனை வந்து ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ புரியுதுங்களா, மார்க்கெட் வந்து இது சப்போர்ட்டாகவும் இருக்கும் இல்லை ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டால் அது சப்போர்ட்டாக இருக்க முடியல, ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர். எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டை வந்து போகிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நியர்லி ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் விழுந்தது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து நம்மளுடைய சப்போர்ட் 1 வரைக்கும் வந்தாங்க. சப்போர்ட் 1லேயும் மார்க்கெட்டால் நிற்க முடியல. அங்கேருந்து சப்போர்ட் 1லேருந்து சப்போர்ட் 2, இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வர்றதுக்கான முக்கியமான விஷயமே. என்னென்னா சப்போர்ட் 2 இது ஒரு லைன், இது ஒரு லைன், எங்கே வேணால் போடலாம். 2 லைன் எப்படி கூட போட்டுக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு. கண்டிப்பாக மார்க்கெட் அது உள்ளே தான் ஏதாவது இப்படி நடந்திருக்கணும். ஸோ அது கிடையாது ஒரு ப்ராப்பரான டெக்னிக்கல் அனாலிசிஸ். சப்போர்ட்னால் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டால் மார்க்கெட் மேலே போகணும், அதுதான் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ்னால் மேலே போயிட்டுருக்க மார்க்கெட் ஒரு லைன் இல்லை ஒரு ஜோன் இல்லை ஒரு ரீஜியனில்
மறுபடியும் மேற்கொண்டு மேலே போகாமல் ஒரு ரெசிஸ்ட் ஆகி மார்க்கெட் அங்கேருந்து திரும்பணும். ஸோ இதுக்கு பேர் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சப்போர்ட் 1 பிரேக் பண்ணி அங்கேருந்து கீழே வந்தாங்க. எது வரைக்கும் வந்தாங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட் 2, அதாவது 23,820 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்காங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணோம். கடந்த 2-3 வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து 23,900. இந்த 23,900க்கு கீழே மார்க்கெட் ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து இன்றைக்கே மார்க்கெட்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. 23,000 இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 23,842 வந்துட்டாங்க. ஸோ 23,900 பிரேக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்ல போனால் 23,350, 400, 300 இந்த ரீஜன் தான். ஸோ அதனால் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு ஃபால் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இதை வந்து நான் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்படி கீழே வந்தாங்க, ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாங்க, அகைன் அங்கேருந்து ட்ரெண்ட் லைனை ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்தாங்க. இங்கே ஒரு ஜோன்லேயே மார்க்கெட் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணாலே நல்ல ஒரு ஃபால் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதேமாதிரி நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. பட் அகைன் மார்க்கெட் வந்து அந்த ஜோனுக்குள்ளேயே வந்துட்டு அந்த ஜோன்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் இப்படி கீழே வந்து மேலே போயிட்டு 2 தடவை மேலே வந்து டபுள் டாப் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்காங்க. ஸோ டபுள் டாப் எடுத்துகிட்டு இப்படி கீழே வரும் மார்க்கெட் இப்படியும் சடனாக ஃபால் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கே ஒரு பாட்டம் எடுத்திருக்காங்க, மேலே போயிருக்காங்க, அகைன் மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க. இங்கே ஒரு பாட்டம், டபுள் பாட்டம், ஃபஸ்ட்டு சொன்னது வந்து டபுள் டாப், இப்போ சொல்கிறது வந்து இந்த டபுள் பாட்டம்ன்றதை எடுத்துகிட்டு ஃபர்தராக மேலே போவாங்களா இப்படின்னு 2 விதமாகவும் யோசிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த மாதிரி டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நாளைக்கு கூட எப்படி கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி மேலே போயிட்டு இங்கேருந்து ஒரு செல்லிங் வரலாம். ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் நாளைக்கு நமக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கான ட்ரேடிங் செஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறைய லெவல்ஸ் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து டே லோ தான். அப்படி இல்லை இன்றைக்கி வந்து டே லோ, அதர்வைஸ் இந்த 23,820 ரேஞ்ச் தான். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நாளைக்கான அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு ரெசிஸ்டன்ஸாக கூட ஆக்ட் ஆகலாம். அப்படின்ற லெவல் இந்த லெவல் தான். அதாவது 23,993, அதாவது 24,000, எக்ஸாக்டாக 24,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் சப்போர்ட். சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் ஆகி மேலே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,237. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் ஆகி மேலே வருது அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக 24,340. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் ஆகி மேலே வருது அப்படின்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,414. சப்போர்ட் ஒன்றா வந்து 23,820. சப்போஸ் அந்த 23,820 மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி கீழே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட் 2 வந்து சப்போர்ட்
சப்போர்ட் 2 23,669, அதாவது 23,650 தான் வந்து அடுத்த சப்போர்ட். இந்த 23,650 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா சப்போர்ட் 3 23,350 வரைக்கும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எப்படி மார்க்கெட்டு, நீங்கள் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலே போனாலுமே ப்ராஃபிட் பண்ணலாம், கீழே வந்தாலுமே ப்ராஃபிட் பண்ணலான்ற போது நமக்கு வந்து மார்க்கெட் எந்த சென்டிமெண்ட்டில் இருக்குது, மார்க்கெட்டில் வந்து என்ன தான் வந்து பாசிட்டிவான ஒரு 1 hour கேண்டில் வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் மார்க்கெட் என்ன சென்டிமெண்ட்டில் இருக்குது, மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இது மட்டும்தான், வேறு ஒன்றும் பெரிய ரீசன்ஸ்லாம் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளுடைய லெவல்ஸ். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சொல்கிற விஷயங்கள், இந்த சார்ட் அனலைசிஸ், இதெல்லாம் வந்து என்னுடைய நாலேஜில் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, அப்படி எக்ஸ்பெக்ட்டும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அது கூட நம்மளுடைய வீடியோஸ் ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலான்ற ட்ரேடிங் செட்டப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ மறுபடியும் நம்ம சொல்கிறது தான் நடக்குது. என்ன சொன்னோம், நம்ம மார்க்கெட் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருப்போம், எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிற விஷயந்தான், புதுசாக ஒன்றும் நம்ம சொல்லலை. மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால். பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளில் மார்க்கெட் கன்சால்டேட் 3 நாள் ஆனதை இன்றைக்கி ஒரே ஒரு நாளில் முடிச்சிட்டாங்க. இன்னும் நாளைக்கு இப்படியும் கீழே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்காதீங்க. மார்க்கெட் போகிற போக்கில் நம்மளும் அப்படியே கூட சேர்ந்து நகர்ந்து போயிடணும். எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக செல்லிங்கில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கெட் நம்மளுடைய ட்ரேடிங் லெவலில் ட்ரேட் ஆகிருக்கா இல்லையா. நாளைக்கு பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது. நாளைக்கு போடக்கூடிய வீடியோவில் வந்து நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி மறுநாள் இருக்குது. ஃப்ரைடே வந்து மார்க்கெட் ஹாலிடே, அதனால் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ இதுக்கப்புறம் லேட்டாக தான் வரும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்குது அரௌண்ட் 1 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ ஐ நீட் டு கோ டு ஸ்லீப். அதனால் இருந்தாலும் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணலாம் தான் பார்த்தேன், நாளைக்கு எதனா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு, இல்லை டெய்லி வீடியோ போடலாம். ஸோ நீங்கள் மார்னிங் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த லெவல்ஸை மட்டும் நோட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேன்றதை சும்மா ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் வச்சு கேட்டுட்டு உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமும் வரக்கூடிய வீடியோக்கள் வந்து ஆன் டைமுக்கு வருமானு தெரில, ஏன்னா எனக்கு கொஞ்சம் சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நைட் எத்தனை மணிக்கு, இன்றைக்கி 1 மணி 1:30 கூட உங்களுக்கு வீடியோ வரலாம். ஸோ என்ன ஆனாலும் நான் என்னோடய வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதையும் மீறி சில விஷயங்கள் இது நடந்துச்சு அப்படின்னா வீடியோ வராது. அதுவும் பெருசாக மார்க்கெட்டில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை, ப்ரீவியஸ் டே கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸே அடுத்த நாளைக்கும் ஓகே அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் வீடியோ போட மாட்டேன். நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் கொடுத்துருந்தனோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண முடியுமான்றதை பாருங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். டைம் எடுத்துக்கும் தான், பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கோங்க. சேஃபாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிருக்குன்னு. நன்றி, வணக்கம்.